ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் எடுக்கிற வீடியோ தான். காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்து எழுந்திரிச்சு குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாம் ஃபேமிலியோடு வந்து ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் வந்து குக்கிங் ஒர்க்லாம் வந்து காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்களாவது பார்த்திங்கன்னா 6 மணிக்கு தான் இருந்துச்சு. அந்த 2 சின்ன பிள்ளைங்களும் 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு வாசலை தெளித்து கோலம் போடுறேன்ட்டு வாசலை தெளித்து கோலம் போட்டுட்ருந்தாங்க. என்னோடய பாப்பாவும் வீட்டுக்காரோட தங்கச்சி பாப்பாவும் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே குக்கிங் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டே வந்து பார்த்திங்கன்னா தயிர் எல்லாமே புரை ஊற்றி வச்சுட்டோம். ஒரு 7 மணி அப்படிங்கிறப்ப வந்து காலையில் டிஃபன் ஒர்க்கை முடிச்சுட்டு மதியானம் அங்கே ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா மேகி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு முட்டை உடச்சி ஊற்றி மேகி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். கூடவே வந்து தோசையை வந்து ஊற்றியிருந்தோம். மதியானம் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தோன்னா சிக்கன் பிரியாணி, பள்ளிப்பாளையம் சிக்கன் பள்ளிப்பாளையம், அப்புறம் ஒயிட் ரைஸு, ரசம் இதெல்லாம் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நாங்களாம் குக் பண்ணுறது வரைக்கும் பிள்ளைங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. மொத்த பொடுசுங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பொடுசுங்க இருக்கும். ஒரு 11:30 மணி போல் குக்கிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ அளவுக்கு வந்து செஞ்சுருந்தோம். ஏன்னா மொத்தம் வந்து ஒரு 20 பேர் 22 பேர் ஆற்றுக்கு போகிற மாதிரி பிளானு. அதனால் ஒரு 3 கிலோ அளவுக்கு வந்து செஞ்சு ரெடி பண்ணியிருந்தோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரியாணி செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா வந்து பிரியாணி தான் மெயின் டிஷ்ஷே. அது சொதப்பிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் பார்த்து பக்குவமாக மெதுவாக வந்து செஞ்சாச்சு. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. பாஸ்மதி அரிசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருந்தோம். நம்ம எல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:45 ஆகிடுச்சு. எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 11:45 நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. வெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அடிக்குது. ஏன்னா பிள்ளைங்க வாரம் ஃபுல்லு வீட்லேயே இருக்கிறாங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரமுமே வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு போயிருந்தோம். போன வாரம் போகலை, சரி இந்த வாரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஏன்னா வெயிலுக்கு கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆற்றுலேயே இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணி கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணி கிளம்பிடுறோம். எல்லா டிஷ்ஷுமே வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இந்த பிரியாணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக தம் போட்டு அப்படியே வந்து வேறு குண்டால் மாற்றிட்டு எடுத்து கிளம்புறது தான். எல்லாருமே ரெடியும் வந்து ஆயாச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குஷி, எப்போதான் சமைச்சு பிடிப்போம், எப்படா ஆற்றுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு ஒரு 11:45 அப்படிங்கிறப்ப வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம ஆற்றுக்கு ரீச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பவானி தலவாப்பேட்டை ஆற்றுக்கு தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம ஈரோட்டிலேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் ட்ராவல் தான். எல்லோரும் வந்து ஆட்டோலேயே வந்து 2 ஆட்டோ எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆட்டோலேயே வந்து போயாச்சு. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த இடம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அமைதியாக காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக தான் இருக்கும். அதிகமாக வண்டி போக்குவரத்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. வீடியோவில் பார்க்குறப்பே உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஆற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரீச் ஆகிட்டு நம்ம ஆற்றுல குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஃபோன் வந்து வண்டிக்குள்ளேயே வச்சுட்டு போயாச்சு. ஆற்றுக்கு ரீச் ஆனோடனே நல்லா போய் ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஆடிட்டு சாப்பிட வந்து உக்காந்தாச்சு. சமைச்ச டிஷ் எல்லாமே உட்காந்து எல்லாம் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ரிட்டன் மறுபடியும் போய் ஒரு 5:30 மணி வரைக்கும் குளிச்சுட்டு 5:30 மணிக்கு மேலே மரெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணி கிளம்ப ஆரம்பித்தாச்சு. இங்கே ஆற்றுலேருந்து கிளம்பி நேராக வந்து வீட்டுக்காரோட அண்ணா வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம். சித்தோட்டில் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு நம்ம வந்து சிக்கன் பள்ளிப்பாளையம் வந்து செஞ்சுட்டு போயிருந்தோம் இல்லைங்களா. அந்த சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா சமோசா போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு சமோசா போட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுல் டயர்டு, அவ்வளோ தூக்கம், எப்படா படுத்து தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. டீயை குடிச்சிட்டு சமோசா வந்து ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம சமோசா மேக் பண்ணுற வீடியோ எல்லாமே நம்ம கட்டன் ஸ்டிச்சிங் சேனலில் லைவாக வந்து போட்டிருந்தோம். சிக்கன் சமோசா தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தாங்க.
டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துச்சு. நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் பள்ளிப்பாளையம் செஞ்சுட்டு போயிருந்தோம் இல்லைங்களா, அதில் இருக்கிற அந்த சதை பீஸை மட்டும் எடுத்து சிக்கன் சமோசாவுக்கு போட்டு ஸ்டஃபிங்காக வச்சு ரெடி பண்ணியிருந்தோம். சூப்பராகவே வந்துருந்துச்சு. நைட்டு டிஃபனும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே சாப்பிட்டு நம்ம ரிட்டன் ஈரோடு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மணி போல் தான் அங்கேருந்தே வந்து கிளம்பியிருந்தோம். வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 மணி போலவே ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.